ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 3 டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதாவது நண்டு பிரட்டல், நண்டு ரசம், அப்புறம் மீன் குழம்பு. இது 3ம் நான் வந்து சண்டே ஸ்பெஷல் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ராவாக வதக்கியெல்லாம் அரைக்கலாம். அப்படியே 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அப்புறம் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கழுவி வச்சுக்கலாம். நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்க வந்து கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா சோம்போட ஃப்ளேவர் அதிகமானாலும் ஒரு மாதிரி திகட்டும். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம் பனி பெய்யறதுனால நிறைய எல்லாருக்கும் கோல்டு அதிகமாகுது. நான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் கோல்டுனால தான் இந்த வாட்டி நாங்கள் நண்டு எடுத்து பண்ணியிருந்தேன். ஸோ கோல்டு டைமில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டாலே போதும். அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும் இல்லையா, அது வந்தாலே போதும். இப்போ 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணினதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஃப்ளேவர் போட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. நம்ம தக்காளிலாம் கட் பண்ணி போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் மேலே தெறிக்கும். அதனால போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், எப்பயுமே நம்ம சீ ஃபுட் பண்ணும் போதோ இல்லை நான்வெஜ் பண்ணும் போதோ மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நண்டோட அந்த நீச்சல் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன், அப்புறம் மிளகு கொஞ்சம் போடுவேன். அதுவே போதுமானது. ஏன்னா நண்டே ஹீட்டு, நம்ம ரொம்ப காரமாக சாப்பிட்டோன்னா அது இன்னும் ஹீட் ஆகிட்டு வேறு மாதிரி நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த நண்டு வாங்குனீங்கன்னா ஒரு 2 நண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ரசம் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும் கோல்டுக்கு. நீங்கள் ரசமாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம், இல்லை சூப்பாக அப்படியே வரும், இன்டேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் தொண்டைக்கு, இந்த கோல்டுக்கெலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட நண்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்ச மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நண்டில் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து நண்டு மசாலா, அதாவது ட்ரை மசாலா தான் பண்ணுறோம். ஸோ அதனால இவ்வளோ தண்ணி போதும். குழம்பு இல்லை கிரேவினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இப்போ நண்டு வெந்துடுச்சான்னு உங்களுக்கு தெரியும். போடும்போது ஒரு கலர் இருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்லாம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நண்டுக்குள்ளே நல்லா வெந்திருக்குன்ட்டு தெரியும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து
மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்தாற் போல. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தர மாதிரி இருந்தா இந்த அளவு போட்டாலே போதுமானது. ஸோ இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் மூடி வச்சு திறந்துரலாம். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அதோட மிக்ஸ் ஆகுறதுக்கு அவ்வளோதான். செய்யும்போதே வாசனை பயங்கரமா இருந்தது. ஸோ எப்போ சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாரி செஞ்சது தான். ஏன்னா, இது என்னோட ஃபேவரட் டிஷ். சீ ஃபுட்ல வந்து நண்டும், ப்ரானும் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்பளுடைய நண்டு மசாலா ரெடி. அடுத்தது வந்து நம்ம நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரே எடுத்துக்கோங்க. அதில நான் எடுத்து வச்சிருக்க இந்த 2 நண்ட வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அத அரைச்சு இந்த மாரி விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஜல்லடை எடுத்துக்கோங்க வடிகட்டி. இதில வந்து நம்ம அரைச்சு வச்ச அந்த நண்டு பேஸ்ட்ட போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தோம்னா, ஜூஸ் கீழ வந்துரும். ஏன் இந்த மாரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம்னா, நம்ம அரைக்கும்போது அந்த நண்டோட ஓடெல்லாம் திப்பி திப்பியா இருக்கும். அது நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அதனால இந்த மாரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா, அது இல்லாம நம்ம போட்டோமா, சாப்பிட்டோமா, இல்ல சூப்பா எடுத்துக்கிட்டாலுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ, இப்போ பாருங்க நான் இன்னொரு வாட்டி தண்ணி ஆட் பண்றேன். 2 வாட்டி ஆட் பண்ணீங்கனாலே, அந்த நமக்கு நண்டோட ஜூஸ் நல்லா கெடைச்சிரும். அந்த ரசமும் ஃப்ளேவர் அந்த நண்டோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ, இந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத தனியா வச்சுக்கோங்க. நம்ப வந்து ரசம் செய்யும்போது இதையும் ஆட் பண்ணுவோம். இதுதான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற நண்டு. பாருங்க 2 நண்டு போட்டதுக்கே ஒரு பவுல் ஃபுல்லா நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. அதுவே ரசத்துக்கு போதும். ரசம் வந்து நம்ம கொஞ்சமா தான் எடுப்போம். சூப்பா குடிச்சாலும் கொஞ்சமா தான். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வைக்க போற ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு. கொஞ்சம் புளி தண்ணி. நான் அதிக புளி தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்டாவே. கொஞ்சம் புளி தண்ணி. இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்ட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம். நம்ம ரசத்துக்கு என்னென்ன கரைப்போமோ அதுதான். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவும், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா, அவ்வளோதான் இந்த கரைச்சல். நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையானத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க மிளகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா ரசம் எப்படி வைப்போம், அந்த அந்த பேசிக் இதுதான். இப்போ கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கரைச்சி வச்ச தக்காளி, புளிலாம் இப்போ இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, நமக்கு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ, அந்த தண்ணிய நம்ப ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ப ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ப ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கிராபோடது, அது இப்போ அடியில வந்து ரொம்ப ஊத்திறாதீங்க. அடியிலயும் லைட்டா வடிகட்டினாலும் லைட்டா அந்த ஓடு இருக்கு. ஸோ, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, கொதி வர ஆரம்பிக்குது. அ அது கொதிக்க ஆரம்பிச்சோனே, ரசம் வந்து நம்ம மோஸ்ட்டா இந்த முட்டை கொதி வந்தோனே நிறுத்திடுவோம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா, நண்டு ரசம் கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விடுங்க. அப்பதான் அது 2ம் பைண்ட் ஆகும். அந்த ஜூஸும், நம்ம நார்மல் வைக்கக்கூட ரசமும். ஸோ, இது வந்து நீங்க சூப்பா இன்டேக் பண்ணுங்க. சூப்பரா இருந்தது. அப்படியே நம்ம தொண்டைக்கெல்லாம், நெஞ்சு சளிக்கெல்லாம் இதமா இருந்தது. ஸோ, இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான் ரசம் ரெடி. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து மத்தி மீன் குழம்பு வைக்க போறேன். ஸோ, மீன நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ புளி கரைச்ச தண்ணியில ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? மீன் குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நாங்க காரம் கம்மியா சாப்பிட்றதுனால நான் கம்மியா தான் போடுறேன். நீங்க உங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் டூ 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாவே அ கடாயில குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா போட்டோம்னா ஓவர் காரமா இருக்கு. அது நமக்கு வந்து ரொம்ப காரம் தர்றதுனால நீங்க இந்த மாரி பண்ணிக்கோங்க. இப்போ கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போட்டாலே நார்மலா டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டா கிடைக்கும். இப்போ அரைச்சு வச்ச தக்காளி விழுதையும் போட்டு நல்லா அத கரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மீன் குழம்புக்கான பேட்டரு. வதக்குறதுக்கு வந்து வெங்காயமும்,
பூண்டு பல்லும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, வெந்தயம் நம்ம நார்மலாக தாளிக்கிறதுக்கு மீன் குழம்புக்கு இது போடுவோம். வெந்தயம் போடுறது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னும் அந்த கேரளாஸ்லலாம் அந்த கொடாம்புளின்னு சொல்லுவாங்க. அது போட்டா இன்னும் நம்ம மீன் குழம்பு வந்து டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு இல்லையா? இந்த டைமில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப அதிகம்லாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போகட்டும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? புளி, தக்காளி, மிளகாத்தூள்லாம் அந்த மிக்ஸ்சரை வந்து ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. இல்லை இதுவே போதுமானதுன்னா நீங்கள் விட்டுடுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் டு 7 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வைக்கும்போது தான் அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் கெட்டியாக குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மீன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த இது போதும். ஸோ வந்து மீனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல ஆட் பண்ணிட்ட அப்புறமும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா மீனோட இதே நேச்சரே வந்து சீக்கிரம் வெந்துடக்கூடியது தான். ஸோ நம்ம ரொம்ப போட்டு கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு மீடியம் ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. அந்த ஹீட்டுலேயே வந்து மீன் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 மினிட்ஸ் தான் கொதிக்க வச்சேன். மீன் வந்து இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும், குக் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு நிறுத்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து குக் ஆகிடும். நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.